ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 179வது திருநாமம் ஓம் நபசே நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதோட பொருள் ஆகாயம் போல விரிஞ்சு இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஆகாயம்னா எப்படி இருக்குது? அதுக்கு எங்கேயானா ஆரம்பத்தை சொல்ல முடியுமா, முடிவை சொல்ல முடியுமா, என்னன்னு சொல்ல முடியும், அளவு சொல்ல முடியுமா? அளவிட முடியாத இருக்கிறது. அப்படி ஆகாசம் மாதிரி பறந்து விரிந்து எல்லையற்று இருக்கார். அதே மாதிரி ஆகாயம் போல் பற்றற்று இருக்கார். ஆகாசத்தோடு எதுவுமே ஒட்டாது. இதில் அப்படி பற்றற்று இருக்கார். அதனால தான் உபநிஷத்தே சொல்லுது ஆகாச சரீரம் பிரம்ம. அந்த பிரம்மத்துக்கு பரம்பொருளுக்கு எது சரீரம்னு ஆகாயம்தான் அதோட சரீரம் அப்படின்னு சிதம்பரத்தில். அதனால தானே பஞ்சலிங்க க்ஷேத்திரத்தில் ஆகாயத்துக்கு உண்டான க்ஷேத்திரமாக சிதம்பரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இவர் நபசே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாயமாலே இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்த 180வது திருநாமம் ஓம் சஹஸ்ரஹஸ்தாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா 1000 கைகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இங்கே சஹஸ்ரஹஸ்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம எண்ணிக்கையில் பார்த்தா 1000னு வச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா எண்ணிறந்த கைகளை உடையவர்னு அர்த்தம். அதாவது இவருக்கு இத்தனை கை தான், அத்தனை கை தான், 100 கை, 50 கை, 1000 கை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் கை உள்ளது எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ, எத்தனை கை இருக்கோ அத்தனையும் அவரோட கை தான். ஏன்னா சர்வாந்தரியாமே அவர் தானே இருக்கார், எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தானே ஒரே பொருளாக இருக்கார் அப்படின்னு. அதாவது எண்ணிறந்த கைகளாக இருக்கிறதுனால அத்தனை பேர் மூலியமாக என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கிறதோ அத்தனையும் அவரோட செயலாகவே தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவருக்கு சகஸ்ரஹஸ்தன் அப்படின்னு சொல்லித்து. அப்படி இருக்கக்கூடிய அவரோட 181வது திருநாமம் ஓம் விஜயாய நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா வெற்றியோட வடிவமாக இருக்கக்கூடியவர். விஜயம்னா வெற்றி தானே, ஜெயம் விஜயம் வெற்றி. அந்த வெற்றியோட வடிவமாகவே இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னார். இதுக்கு மேலேயும் சொல்கிறது என்னன்னார், வெற்றியோட வடிவமாகவும் அவர் தான் இருக்கார். இப்போ சாதாரண நம்மளை மாதிரி மனிதர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போது அந்த பெருமை நமக்கு தானே இருக்கும். அந்த வெற்றியோட பெருமை முழுக்கலும் நமக்கு தானே இருக்கும். நான் பண்ணேன் சார், ஜெயிச்சிட்டேன் சார் அப்படின்னு தானே நமக்கு தோணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறதுன்னார், நீ ஜெயித்த व्यक्ति நீனா இருக்கலாம், உருவம் ஜெயித்த உருவம் நீ இருக்கலாம். ஆனால் அந்த வெற்றியோட பெருமை முழுக்கலும் யாருக்குன்னார், அந்த பரம்பொருளுக்கே தான். அதனால் நீ ஏதோ உன்னோட சக்தியினால் தனியாக ஜெயிச்சேன்னு நினச்சிக்காத. உனக்கு வெல்லக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறது எது? அந்த பரம்பொருள். அதனால் அந்த பெருமையும் அதுக்குத்தான். அதனால் யாருக்கு எங்கே வெற்றி கிடைச்சாலும் அந்த வெற்றியோட பெருமை முழுக்கலும் அந்த புகழ் முழுக்கலும் அந்த பரம்பொருளுக்கே சேரும். அப்படிங்கிறதுனால்தான் இவருக்கு விஜயன் அப்படிங்கிற திருநாமமே ஏற்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் கூட என்ன சொல்கிறான்னா எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு. அந்த புகழ் அப்படிங்கிறது யாருக்கும் தனி மனிதர்களுக்கு இல்லை, எல்லாரோட புகழும் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு இஸ்லாம்லேயும் சொல்கிறாளோ இல்லையோ, இந்த அர்த்தத்தில் தான், இந்த பொருளில் தான். அதனால் எல்லா மதமும் என்ன ஒத்துக்கிறது அப்படின்னர், என்ன புகழாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் அது அத்தனையும் அந்த இறைவனுக்கே போகிறது, பரம்பொருளான சிவபெருமானையே அடையிறது, அவருக்கே உரித்தானது அப்படின்னு சொல்கிறது. அப்படி இதுக்கு முன்னால் இவர் என்ன பண்ணார், ஆகாசம் மாதிரி விரிஞ்சிருக்கார், 1000 கைகளை உடையவராக இருக்கார் அப்படின்லாம் சொன்னதுன்னா இவர் வெற்றி அடையிறது என்ன பெரிய காரியமா? அது தானே கிடச்சிடுறது. எப்படிலாம் வெற்றி அடைகிறார் அப்படின்னார், அவர் என்ன நினைக்கிறாரோ என்ன வேணுமோ அது நிச்சயம் அந்த ஆணையை மீறி அவரை அடையாத இருக்கவே முடியாது. அப்படி ஒரு திருவிளையாடல் அவர்கிட்ட. அப்படி இல்லாமல் விளையாடி காமிச்சிருக்கார். இந்த வெற்றியை பல விதத்துலையும் பண்ணியும் காமிச்சிருக்கார். அந்த திருவிளையாடல்னு ஞாபகம் வருது. திருவிளையாடல் புராணத்தில் மதுரையில் சோமசுந்தர கடவுள் பண்ணினார் இல்லையா, 64 திருவிளையாடல் பண்ணார். அதில் ஒரு திருவிளையாடல்
மதுர காண்டத்தில் வருது. 15வது திருவிளையாடல் என்ன அப்படின்னா, மேருவை செண்டால அடித்த படலம் அப்படின்னு. மேருமலை மேருமலைங்கிறோம். அந்த மேருமலையை என்ன பண்ணார், இவர் கையில் ஒரு பூச்செண்டு வச்சுருந்தார். அதனால அடித்து என்ன பண்ணார், அந்த கதை என்ன சொல்கிறது விளையாடல் அப்படின்னா, இது பண்ணினது யாருன்னர், உக்ரபாண்டியன் அப்படிங்கிற ராஜா. உக்ரவழுதி அதாவது பாண்டியர்களுக்கெல்லாம் வழுதி அப்படிங்கிறது சிறப்பு பெயர். இவரோட அப்பா தான் சுந்தரபாண்டியர். சுந்தரபாண்டியர் தான் யார் அப்படின்னர், அந்த சுந்தரபாண்டியர் அந்த அங்கையர்கண்ணி அம்மை இவா 2 பேரையும் தான் சிவபெருமானும் உமையம்மையாவும் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுந்தரபாண்டியனாரோட புள்ள தான் உக்ரபாண்டியனார். அந்த அப்பாவான சுந்தரபாண்டியர் தான் இந்த புள்ளையிட்ட இந்த செண்டெல்லாம் கொடுத்தார், செங்கோலை கொடுத்தார். ஆட்சியை தனக்கப்புறம் இந்த ஆட்சி மதுரை மாநகரத்தை பாண்டி நாட்டை ஆளணும் அப்படின்னு. அந்த உக்ரபாண்டியர் ஆண்டுன்னு இருக்கிறதே ஒரு காலகட்டத்தில் கடுமையான பஞ்சம் வந்துடுத்து நாட்டில். பாண்டி நாட்டில் அப்படி ஒரு பஞ்சம். சரியாக மழை பெய்யலை, பயிர்கள்லாம் விளையலை, ரொம்ப ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டது. அதனால் ராஜாவான உக்ரபாண்டியன் பார்த்தார், எதுக்கு நாம் நீதி தவறாதானே ஆட்சி பண்ணின்னு இருக்கோம், எப்படி இப்படிலாம் பஞ்சம் வந்தது அப்படின்னுட்டு உடனே என்ன பண்ணார், ஜோதிட நிபுணர்கள்லாம் பார்த்து கேட்டார், இப்படி திடீர்னு பஞ்சம் வரத்துக்கு என்ன காரணம். அவள்லாம் சொன்னால், இந்த கோள் நிலையெல்லாம் சரியில்லை, இந்த கிரகங்களோட நிலைமையெல்லாம் சரியில்லை, அதனால தான் இப்படி படுத்துறது. அதனால் இந்த கிரகங்கள் நிலைமையெல்லாம் சரியாகிற வரைக்கும் இந்த பஞ்சம் இருந்துன்னு தான் இருக்கும், இதை எதுனாலையும் மாற்ற முடியாது, இது நியதி, இயற்கை நியதி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவள்லாம் சொல்லிட்டா. அப்போது என்ன பண்ணுறது, பஞ்சமானா அப்படி இருக்குது, இன்னுமே காலம் ஆகும், இந்த தீர்றதுக்கு கிரகங்களோட நிலையெல்லாம் சரியானாதான் திருப்பி எல்லாம் மழை பெஞ்சு பயிரெலாம் விளைஞ்சி எல்லாம் சரியாக போகிறது, இதை எப்படி ஆக்கிறது. அதனால் பார்த்தர், இவர் பேரே உக்ரபாண்டியனா, உடனே நினச்சர், சோமசுந்தரத்தை நினச்சர், தந்தையாரான சிவபெருமானை நினச்சின்னு இதுலேருந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணார், ஒரு குறிப்பு சொன்னார், மேரு மலைக்கு போ, மேருக்குள்ள அங்கே அது பொருள்லாம் குமிஞ்சிருக்கிற இடம், அங்கே ஐஸ்வர்யம்லாம் நிரம்பி இருக்கிற இடம், ஏன்னா அங்கே தான் அந்த இடத்துல தான் இந்த பொருள்களுக்கெல்லாம் அதிபதியான குபேரன்லாம் இருக்கிறதா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதனால் நீ அங்கே போய் அங்கேருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு இவருக்கு குறிப்பு சொல்லப்பட்டது. அதனால உக்ரபாண்டியன் என்ன பண்ணிட்டார், பாண்டி நாட்டு மதுரையிலேருந்து கிளம்பிட்டார், தன்னோட செங்கோலான சண்டையும் எடுத்துட்டார். இவர் குதிரை ஏறி கிளம்பிட்டார், ரதத்தில் ஏறி கிளம்புறார். கிளம்பினா ஒவ்வொரு நாடாக போகிறார். முதல்ல சோழ நாட்டை தாண்டினர், சோழராஜா வரவேற்று அவருக்கு எல்லாம் உபச்சாரம் பண்ணி இவர் மேருவை நோக்கி வடதிசை போகிறாரு அப்படின்னுட்டு. இப்படி ஒவ்வொரு நாடாக இவர் தாண்டி தாண்டி போகிறதே அந்தந்த நாட்டு ராஜாக்கள்லாம் இந்த உக்ரபாண்டிய மன்னரை வரவேற்று அவருக்கு மரியாதை பண்ணி இவர் கடைசியாக மேருவை போய் சேர்ந்தார். மேருவில் அடைஞ்சா அங்கே என்ன பண்ணார், மேருக்கு மலைக்கு அரசன் இருக்கானே அவரை கூப்பிடணும், கூப்பிட்டு அங்கன்னா எங்கே பொருள் இருக்குதுன்னு தெரியணுமே, எடுத்துக்கணும், பஞ்சம் போகிறதுக்கு பொருள் வேணும்னு சொல்லியிருக்கு, எப்படி எடுத்துக்கிறது பார்த்தார். அந்த மேரு மலைக்கு அரசனை கூப்பிட்டு பார்த்தார், வரல. ஒரு தரம் கூப்பிட்டு, 2 தரம் கூப்பிட்டு, 3 தரம் கூப்பிட்டுருக்கார், எய்த்தாப்பில் ஆள் வரல. கோவம் வந்துடுத்து. உடனே கையில் இருந்த செண்டால் மேருமலையை ஓங்கி அடித்தார். அந்த சிகரத்தை அடித்தோடனே அந்த வலி தாங்காத மலையரசனான அந்த மேரு எய்த்தாப்பில் வந்தார். இதே மாதிரி தான் ராமரும் என்ன பண்ணார் அப்படின்னார், லங்கைக்கு அணை கட்டணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே போய் கடல் கரையில் போய் நின்றுட்டு சமுத்திரராஜனை கூப்பிட்டார், இது மாதிரி நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு. சமுத்திரராஜன் வரலையாம், கூப்பிட்டோன்னு வரல. அதனால என்ன பண்ணார், தன்னோட வில்லை எடுத்து நாணை பூட்டி ஒரு சத்தம் போட்டாரோ இல்லையோ வந்துட்டார். ராமர் மிரட்டினாராம், நான் கூப்பிட்றேன், எனக்கிட்ட முக்கியமான காரியம், கூப்பிட்டாக்க வரலன்னா அவ்வளோ அலட்சியமாக வேறு காரியம் பார்த்துட்டுருக்கியா, இப்போ மட்டும் நினச்சேன்னா ஒரு அம்பு விட்டேன்னா சமுத்திரத்தில் தண்ணியே இல்லாத பண்ணிவிடுவேன், வத்த அடிச்சுடுவேன். இதுக்கு பயந்துட்டு கடலரசன் வந்ததான் நமக்கு ராமாயணம் சொல்கிறது இல்லையா. அதை போல தான் இந்த திருவிளையாடல் புராணம்னு சொல்கிறது. இந்த உக்ரபாண்டியன் கூப்பிட்டோன்னே மேருக்கு அதிபதி வரல அப்படின்னோடனே இவர் செண்டால அடித்தார், வந்துட்டார். வந்தால்
முதல்ல கேட்டார், இத்தனை நேரம் நான் கூப்பிட்டுருக்கேன், ஏன் வரலன்னு. உடனே அவர் சொன்னார், மன்னிச்சுக்கணும், நான் ஒரு நியமம் வச்சுருக்கேன், ஒரு வழிபாடு வச்சுருக்கேன். என்னென்ன, தினம் சோமசுந்தர கடவுளையும் அங்கேயர்கண்ணி அம்மையும் வழிபட்டுட்டு தான் வருது. இங்கேருந்து கிளம்பி காலையில் போய் நான் வழிபட்டுட்டு தான் வருதுன்னு வச்சுருக்கேன். அப்போது வர வழியில் எனக்கு சில தடங்கள் ஏற்பட்டது, அதனால நீங்கள் கூப்பிட்டோன்னு வர முடியல. நான் அந்த சோமசுந்தர பெருமானையும் மீனாட்சி அம்மையும் வழிபடுறதுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னா, இவர் பார்த்தார், கடைசியில் நம்ம ஊருக்கு தான் போயிருக்கார், இவர் அங்கேருந்து இங்கே வந்தால் இவர் ஊருக்கு அவர் போயிருக்கார் அப்படின்னு. உடனே சந்தோஷம், தன்னோட அப்பா அம்மாவை தானே அவர் போய் வணங்கியிருக்கார். உடனே கேட்டார், நீங்கள் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வந்த காரணம் என்ன, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அதை சொல்லுங்கன்னு. இல்லை, இங்கே ஏதோ ஒரு இடத்துல பெரிய குவியல்லாம் இருக்காம், பொருட்கள்லாம் குவிஞ்சிருக்கு, அதனால் இந்த பாண்டி நாட்டில் பஞ்சம் போகிறதுக்கு இங்கேருந்து தான் வரணும்னு ஆண்டவனோட ஆணை, அது எனக்கு எங்கே இருக்குன்னு சொல்லும், அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னால், அதோ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு அடியில் ஒரு பெரிய மேலே ஒரு பக்கத்தில் பாறை இருக்குது, அந்த பாறையை விளக்கினா அடியில் குபேரனோட ஐஸ்வர்யம் முழுக்களும் அதில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ வேணுமோ என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு மேரு சொல்ல, ராஜா போனர். அந்த கல்லை நகைத்தினர், தன்னோட செண்டாலேயே கல்லை நகைத்தி எல்லாம் பண்ணினா உள்ளுக்குள்ளே குவியலான குவியல் ஐஸ்வர்யம். இந்த பொருட்கள்லாம் தன்னோட பரிவாரங்களை விட்டு எல்லாத்தையும் ஏற்றினர். எடுத்துட்டு மேருக்கு நன்றி சொல்லி, இது ஆண்டவனோட ஆணை, சிவபெருமான் சோமசுந்தர பெருமானோட ஆணை, அதனால் வந்து எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இவர் எடுத்துன்னு நேர பாண்டி நாட்டுக்கு வந்த வழியெல்லாம் தாண்டிட்டு எல்லாரையும் வந்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம், இவர் என்னடாது போகிற போக்கில் போயிட்டு வந்து மேருமலையிலேருந்து அத்தனையும் வந்திருக்கான்னு. அப்படி கொண்டு வந்து பாண்டிய நாட்டு பஞ்சமெல்லாம் போக்கித்து அப்படின்னு நமக்கு திருவிளையாடற் புராணம் சொல்கிறது. இதில் என்ன அப்படின்னு, சிவபெருமான் நினைச்சார்னா, அவரோட அருள் இருந்ததுனால் அவர்களால் எங்கே போனாலும் ஒரு மலையோட மோதுறதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ. ஆனால் இவர் உக்ரபாண்டி என்னென்ன, மேருமலை சாதாரண மலை இல்லை, அதோடையே போய் சேலஞ்சு பண்ணிட்டு அதோட மோதி கடைசியில் தன்னோட காரியத்தை ஜெயிச்சுன்னு வந்தார்னா எதனாலன்னர், அப்பாவான சுந்தரபாண்டியனாரோட திருவருள்னாள். அங்கே சோமசுந்தர கடவுளுக்கு பேரே மதுரையில் அவருக்கு என்னென்ன மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னா கூட அவருக்கு ராஜாவாக என்ன பண்ணான்னு சுந்தரபாண்டியர் அப்படின்னு தான் பேர். அப்படி இவர் ஒரு ராஜாவாகவும் இருந்து எதை வேணாலும் ஜெயிக்கலாம், மலையோட மோதியும் இவர் வெற்றி அடைய முடியும். அப்படின்னா எதனால் அடைஞ்சார் அப்படின்னு, இந்த விஜயாய நமஹா அப்படின்னு வெற்றியே வடிவாக இருக்கிறதுனால. இப்படி உக்ரபாண்டியன் பண்ணிட்டு வந்தார், இத்தனை சாதிச்சுன்னு மேரூர்லேருந்து அத்தனை பொருளையும் கொண்டு வந்து பஞ்சத்தெல்லாம் போக்கினார். இவர் தான் பண்ணினதான் தன்னோட சொந்த முயற்சியினால் தன்னோட சக்தியினால் பண்ணினோம்னு நினச்சாரா? இல்லை. என்னென்ன, அந்த சோமசுந்தர பெருமானோட சிவபெருமானோட அருள், அதனால நமக்கு இந்த இப்படி ஒரு வெற்றி கிடைச்சிது அப்படின்னு. அப்படி எல்லோருக்கும் எந்த விதத்தில் தன்னை வழிபடுறாளோ, தன்னை நினைக்கிறாளோ, தங்கிட்ட வேண்டுறாளோ, அவள் அத்தனை பேருக்கும் எல்லா காரியத்திலையும் வெற்றியே வழங்கக்கூடிய அருளக்கூடியவராக இருக்கிற சிவபெருமான். அதனால தான் விஜயாய நமஹா அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அப்படி வெற்றி வடிவான அந்த சிவபெருமான் இன்னும் எப்படி இல்லாமல் இருக்கிற என்னென்ன அருள் செய்கிறாங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.